ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு SRJD சேனல். இன்றைக்கி நம்ம போக்கிமான் ஓல்ட் ஒமேகா ஒரிஜின்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிற கேம் பிளேயோட. நான் சொல்லியிருந்தேன்ல பல்பசார் எடுத்த காரணம் எதுக்காக சார்ஜர் பிடிச்சிருந்து பல்பசார் எடுத்துன்ட்டு அந்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் போக்கிமான் கிடைக்கும். என்னோட மிக ஃபேவரட் போக்கிமான் சார்ஜர் அது இந்த இடத்துல கிடைக்கும். இப்போ ஸ்கார்பியோ கூட பேட்டில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கார்பியோ கூட எஸ்கேப் ஆகிறேன்னு கொடுக்குறேன், ஆனால் முடியல. சரி, இப்போ போக்கிமான் மாற்றி ஃப்ரோக்கி வச்சு அடிச்சுப்போம். ஃப்ரோக்கி ஒரு அட்டாக்கில் கொடுத்துரும் போலையே. கதை முடிஞ்சு. சரி, நான் இப்போ ஸ்கிப் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இந்த பேட்டில் நான் தோற்றேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். பூச்சியானா இல்லை வேண்டாம். என்னது ரைக்கோசாவா? பாஸ், நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு போக்கிமான் வந்திருக்கு. இப்போ நமக்கு பிடிக்க போகிறோம். ஒரு லெஜெண்டரி வெப்பம் நார்மலான இடத்துல கிடைக்குது. எவ்வளோ பேர் லெஜெண்டரி மாஸ்டர் பால் யூஸ் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தில்ல, மாஸ்டர் பால் யூஸ் பண்ணால் எவ்வளோ பேர் லெஜெண்டரி போய்க்கும்போதும் ஈஸியாக பிடிக்க முடியும்னு. சரி, பிடிச்சாச்சு. ரோக்கி லெவலப் ஆயிடுச்சு. ஓகே, பல்பசார் லெவலப் ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே, நம்ம டீமில் புது மெம்பர் ஆட் ஆகிட்டார், ரைக்வைஸா. இப்போ நம்ம ஃபேவரட் சார்ஜர் தேடுவோம். ட்ராகன் ஏர் கூட வருது. உங்களுக்கு வேணும் நீங்கள் பிடிச்சிக்கலாம், ஆனால் எனக்கு ட்ராகன் ஏர் பிடிக்க விருப்பம் இல்லை. மறுபடியும் ட்ராகன் ஏர், ஏன்னா அதை ட்ராகன் ஏர்ட்டை எவால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செஸ்பி மறுபடியும் இந்த இடத்த நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். மேல் மாவட்டம் இல்லை, அது வேண்டாம். சார்ஜ் மேலே விட்டா இதுவும் லஜெண்டரி போய்க்க மாட்டேன். நல்லா பிடிக்க முடியாது, நம்ம மாஸ்டர் பால் இல்லை. மறுபடியும் செஸ்பின் வந்திருக்கு. அப்புறம் பிப்ளப் வந்திருக்கு. எனக்கு அதை பிடிக்க விருப்பம் இல்லை. மறுபடியும் ட்ராகன் ஏர். சார் நீ எங்கே தான் இருக்க? சீக்கிரம் வந்துடு. பூச்சி, ஆனால் எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும் இந்த இடத்துல சார்ஜர் கிடைக்கணும். நீங்கள் வேணால் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி இந்த இதுவும் சர்ச் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. ஸ்கார்பியோ நம்ம ரொம்ப பிடிச்சிச்சோ, எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கே. அப்பா சார்ஜர் வந்துச்சு காய்ச்சி என் ஃபேவரட் போக்கிமான் பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம இது கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். சூப்பர். ஓகே, அது ஸ்மோக் ஸ்க்ரீனாக போட்டு நம்ம அட்டாக் பண்ண விடாமல் தடுத்துட்டே இருக்குது. என்ன பண்ணுறது இப்போது? வெம்பரா எப்படியாவது இதை பிடிச்சி ஆகணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இதுவெல்லாம் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணி அடிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பேட்டில் பண்ண பைக் பாலிஸ் பண்ணலாம். நினச்ச மாதிரியே வெளியே வந்துடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட பைக் பாலிஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ராங்கான பைக் மேலே ஒரு சீக்கிரமாக மாட்டிக்காது. நம்ம கடைசி பைக் பால் மாட்டிக்காம போச்சு காசு. இதுக்கப்புறம் வந்து பைக் பால் கூட இல்லை. சொன்னாங்க பேட்டரியில் முடிச்சிடலாம். பேட்டில் முடியலன்னு பார்த்தா நம்ம பல்பசார் சார்ஜர் முடிச்சிடும் போலையே. சரி, நான் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நம்ம சார்ஜர் தேட போகிறோம். ஏன்னா நமக்கு இப்போது சார்ஜர் வேணும். ரைக்கோசா ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ ரைக்கோசா முடிஞ்சால் பார்த்தா கொஞ்சம் ஈவலாக சிரிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். கொஞ்சம் பாருங்கள். ஆமாம், சாரி சார் எங்கே இருக்கிற மறுபடியும் கஷ்டப்பட்டு தேடணும். பட் என்ன பண்ணுறது, பிடிக்க முடியல. செஸ்பின் போச்சு. ட்ராகன் ஏர் வருது. இல்லை காய்ஸ், சார்ஜர் பிடிக்காம அந்த எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போக்கிமான் அது. வந்துரே. இந்த போக்கிமான் சாண்டாயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு டார்க் டைப் போக்கிமான் சொன்னால் இதை பிடிக்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம இதை பிடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம டீமில் இன்னும் புது மெம்பர்ஸ் இருந்தாச்சு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட லாஸ்ட் வெர்ஷன் க்ரோக்கடைல் சார்ஜர் மட்டும் வந்துடுச்சு. ஓகே, இந்த சார்ஜர் நான் மிஸ் பண்ண விரும்பல. இதுக்காகவே நான் போக்கி பால்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சார்ஜர் நான் பிடிக்காம விட மாட்டேன். பல்பசாரை வச்சு நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். எனக்கு ஓகே, லீச் சைடு போக்கி பால்ஸ் பண்ணுவோம். மாட்டாது. ஓகே, இப்போ லீச் சைடு யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த மூவ் ட்ரைன் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம்.
ஓகே நின்றுட்டு விடாத அப்பா ஜஸ்ட்டில் நிற்கிது காய்ச்சி. இப்போ நம்ம உடனே பைக் வேஸ்ட் பண்ணலாம். ஓகே இதுக்கப்புறம் சார்ஜர் நம்மளால் பிடிக்க முடியாது, ஏன்னா ரீச் யூஸ் பண்ணால அது போச்சு. நம்ம பைக் மேலே எவ்வளோ ஆயிடுச்சு காய்ச்சி. இதுக்கப்புறம் என்னால் சார்ஜர் நான் ரொம்ப வெறுத்துட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே சார் இப்போ வந்து நம்ம சார்ஜர் பிடிக்க விட்டுட்டு நம்ம ப்ராக் ஜிம் பேட்டிலுக்காக போகலாம். இப்போ இவர் நம்ம வழியில் பேசுகிறாரு. நம்ம போக்கிமான் எப்படி பிடிக்கிறது சொல்லித்தரா. நான் இது இப்போது இந்த மாதிரி இப்போ பேக்கில் போய் போக்கி பால் சும்மா யூஸ் கொடுத்தா போக்கி பால் பிடிக்க முடியுமா? ஓகே காய்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டிவி கொடுத்தாரு. அது வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சரி ஓகே இப்போ நம்ம வந்து ப்ராக் ஓகே இது வேணாம். நம்ம இந்த ஃபாரஸ்ட் அப்போ இந்த ஃபாரஸ்ட்டை கடந்து போனால் ரொம்ப ராக் இருக்குது, அந்த சிட்டிக்கு போயிடலாம். அது இந்த சிட்டி பேர் என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யார் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. சரி ஓகே இல்லை ஃபேரி வந்திருக்கு. வா ஃபேரி இப்போ இங்கே இருக்குது. மறுபடியும் ஃபேரி வந்திருக்கு. இப்போ ட்ரெயினர் கண்ணில் ஓகே சூப்பர். அவன் கண்ணில் படாமல் போகலான்னு நினச்சான், பட் மாட்டிங்க. பரவாயில்ல பேட்டில் ஒரே பையன் வச்சு முடிக்கலாமா? எஸ் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி போக்கிமான் கிட்ட பீச் சிட்டி பாய்சன் ஸ்டாக் யூஸ் பண்ணுது. ஓகே கைஸ் இப்போது சாண்டைல் வச்சு அப்போ சாண்டைலில் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பேட்டில் பண்ணுறேன் வச்சு பைட். இனிமேல் நல்லா பவர்ஃபுல்லான மூணு மறுபடியும் பைட்டே கொடுப்போம், ஏன்னா அது முடிச்சிடும். ஓகே முடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா போக்கிமானில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏறினா தான் லெவலில் ஏற்ற முடியும். சரி இப்போ நம்ம இந்த காட்டில் வந்து கரெக்டாக சீக்கிரமாக போனேன், என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த கார் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஹிட்மான் சேனல் வந்து நம்ம இது பிடிக்கலாம், ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃபைட் போக்கிமான் தான். ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஜஸ்ட் நிற்கிது, இது பிடிக்க முடியாது. ஸோ பர்கரை வச்சு இன்னும் கொஞ்சமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக போயிடாமல் இருந்தால் சரி. சூப்பர் கேஸ் மொத்தமாக போயிடுச்சு. சரி ஓகே விடுங்க, நம்ம போக்கிமான் டெவலப் ஆகுது, அதுவே போதும். மறுபடியும் எதுவும் வந்து இப்போது விஸ்காட் இது நான் பிடிக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே எதோ பைக் போல் இருக்குது, ஆண்டிட்டு கிடச்சிருக்கு. சரி இப்போ நம்ம பேக்கில் போயிட்டு நம்ம போர்ஷன் கொஞ்சம் பல்பஸாக கொடுத்துட்டு கொஞ்சம் ரைக்கோஸாக கொடுப்போம். சரி ஓகே வாய்ஸ் இப்போ வந்து நம்ம போகலாம். என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம், இல்லைன்னா அந்த கார்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே எங்கள் கிட்டி வந்திருக்கு, நம்ம அதை பிடிக்க போதில்லை. ட்ரெயின் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கான். வடக்கு லெஃப்ட் இந்த இடத்துல லெஃப்ட் பிஸ்காட்டு இதெல்லாம் நிறைய இடத்துல வருது. பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிடிக்கலாம், நான் அதை பிடிக்க விரும்பல. ஓகே இங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கான், மறுபடியும் பிஸ்காட் வந்துருக்கு. சரி அது போக ஓட்டுருவோம். இந்த ட்ரெயின் நான் பேட்டில் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே பேட்டில் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ ப்ராக் இருக்க ஜிம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சிட்டியோட பேரை யார் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போம். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். போக்கிமான் ஹீல் பண்ணி பார்ப்போம். ஓகே கஷ்டம், நம்ம இப்போ வந்து அப்புறமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே டாட்டா பாய் பாய்.